ஈவன் அ காட் கிங் கேன் ப்ளீட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு? 300ல வந்து அந்த கிங் கிங் லியோனிடாஸ் வந்து அந்த பர்ஷியன் கிங்க பார்த்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட்ல வந்து தே ஹவ் மேட் பிஜேபி பவ் டவுன் ஆர் தே ஷோன் தே கேன் ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹஸ் சேஞ்ச். 10 years பேக் வந்து தேவர் இன்வின்சிபிள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன நினைக்கிறீங்க? என்ன சேஞ்ச் ஆயிருக்குது? இது நிஜமாவே ஒரு ஒரு பாசிட்டிவா இல்ல இஸ் தேர் சம் கைண்ட் ஆஃப் அ ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற நினைக்கிறீங்களா? ஐ லீன் டுவர்ட்ஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் தான். ஏன்னா ஏன் ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து பார்க்கும்போது அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்டோட இதை கம்பேர் பண்றாங்க. ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட்டை. உங்களுக்கு வந்து எனக்கு வந்து அதுல ஃபண்டமெண்டலா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இப்போ அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் வந்து பேக்ட் பை ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அப்படின்றது அந்த டாபிக் உள்ள நான் போல பொலிட்டிக்கலாவே போல. நான் சொல்றது அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்டுக்கு வந்து கோல்ஸா என்ன இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கோல் இருந்தது கிளியரா. தே வாண்டட் லோக்பால் பில் லெஜிஸ்லேட்டிவ் கோல் இருந்தது. சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் கோல் இருந்தது, ஒரு பொலிட்டிக்கல் கோல் இருந்தது. காங்கிரஸ் கவர்மெண்ட் வெளில போனோம். இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இவங்க கேட்டதே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிமாண்ட் தான் வச்சாங்க. என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் வந்து மினிஸ்டரா இருக்கக்கூடாது, வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதை ஹசாரே மூவ்மெண்டோட கம்பேர் பண்றதை விட எனக்கு தெரிஞ்சு த க்ளோசஸ்ட் இஸ் நிர்பயா ப்ரொடெஸ்ட். நிர்பயா ப்ரொடெஸ்ட்ல தேர் வாஸ் சோ மச். இதே மாதிரி தான் டெல்லி கொந்தளிச்சுது. அவ்வளோ ப்ரெஷர் அந்த கவர்மெண்ட். அதே மாதிரி அவங்க வந்து அந்த போராடுறவங்க வந்து ஒரு உணர்ச்சியில போராடுறாங்க தவிர அவங்க வந்து அவங்க ப்ரொடெஸ்ட் வந்து டிமாண்ட் வந்து கொஞ்சம் வேகா தான் இருந்தது. அவங்க ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கேட்கல, கொஞ்சம் வேகா தான் இருந்தது. அவங்க வந்து உடனே தண்டனை கிடைக்கணும் இந்த மாதிரி ஆட்களுக்கு, அப்புறம் இன்க்ரீஸ்டு இது சேஃப்டி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுல இருந்து வந்து சில லாஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, ஸ்பீடா ட்ரையல் பண்றது இது மாதிரிலாம். இப்போ ஏன் வந்து இதை வந்து ஹசாரேயோட நான் வந்து நிர்பயா ப்ரொடெஸ்டோட லிங்க் பண்ணி பேசுறேன் அப்படின்னா, அல்டிமேட்லி இது இன்சென்சிட்டிவா இருக்கலாம் கேட்கறதுக்கு, பட் அல்டிமேட்லி போத் ப்ரொடெஸ்ட் கம் ஃப்ரம் அன் அப்பர் காஸ்ட் மைண்ட் செட். அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நிர்பயா ப்ரொடெஸ்ட்ல வந்துட்டு ஓவரால் விமன் சேஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், ஆனா அதுக்கு லாஸ் வந்திருக்கலாம். பட் இட் நெவர் ப்ரொடெக்ட்ஸ் அ மார்ஜினலைஸ்ட் உமன். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் த கேர்ள் ஃப்ரம் ஹத்ரஸ் ஆர் ஆசிஃபா. ஓகேங்களா? இட் நெவர் ப்ரொடெக்ட்ஸ் தம். அட் த சேம் டைம் இதே மாதிரி நீட்ல இப்போ இந்தியா பூரா இளைஞர்கள் போயிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ பின்தங்கிய மாநிலங்கள் இருக்குல்ல, பீகார், யூபி, மத்திய பிரதேஷ், அந்த மாதிரி இடத்துல இருந்து எம்ப்ளாய்மெண்ட் கனவுகளோட வந்து கவர்மெண்ட் ஜாப்ன்றது இஸ் ஹியூஜ் டீல். அவன் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு போய் ப்ரொடெஸ்ட் நிற்கிறான். இப்போ அந்த மாதிரி சமூக ரீதியா பொருளாதார ரீதியா போய் பின்தங்கிய மாணவர்கள் போய் அந்த ப்ரொடெஸ்ட் நிற்கிறானே, நீட்டு ஃபேரா நடந்தா அவன் உள்ள போயிடுவானா நீட்டு வழியா அப்படின்றதுதான் நாம தொடர்ந்து கேட்கறோம் இல்லைங்களா? அதான் நாம தொடர்ந்து கேட்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சம்திங் தட் லுக்ஸ் ஜெனரல் பட் ஆக்சுவலி தட் ப்ரொடெக்ட்ஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அப்பர் கிளாஸ் பீப்புள் அப்படின்றது இருக்கு அப்படின்றது தான் நம்ம இதுல பாக்குறோம். அப்போ இதுல கியூரியஸான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, ஹவு மீடியா ஹேண்டில்ஸ் சச் அ ப்ரொடெஸ்ட். இதுதான் வந்து ஜந்தர் மந்தர்ல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது. இப்போ when I said நிர்பயா ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது இல்ல ஹசாரே மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ராடினரி ப்ரெஷர் ஆன் த காங்கிரஸ் கவர்மெண்ட். அவங்க வந்து டெய்லி மீடியா வந்து ரோஸ்ட் பண்ணிருந்தாங்க காங்கிரஸ். ஓகேங்களா? ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அவங்க வந்து அவர் காங்கிரஸ் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சைட் பை சைடு வந்து மோடி வந்து மீடியாவை நம்பாத, மீடியா போய் சொல்லுது அப்படின்ற பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருந்தது. அவர் அப்ப குஜராத் சிஎம், அவர் வந்து பிஎம் அவருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து தொடர்ச்சியா அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இவனை நம்பாத 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 நம்பாது. இது ரெண்டோட கியூமுலேட்டிவ் எஃபெக்டா என்ன ஆச்சு அப்படின்னா, மக்கள் வந்து மீடியா வந்து காங்கிரஸ் வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணுது. ஏன்னா மீடியா வந்து ஒரு மேட்டுக்குடி மக்களுடைய பிரதிபலிப்பு, இது நம்மள பிரதிபலிக்கல. இதுல கொஞ்சம் உண்மை இருக்கு, நான் இல்ல சொல்ல மாட்டேன், இதுல கண்டிப்பா உண்மை இருக்கு. அப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மீடியாக்காரங்கெல்லாம் லிபரல் மீடியா எல்லாம் வெளில போகுது. உங்களுக்கு வந்து பிரணாய் ராய், ரவிஷ்குமார் பாண்டே, கரண் தாப்பர், மோடியை தண்ணி குடிக்கும் சார், அவரை மணிக்கு மறக்க முடியும் அவரு. சரிங்களா? எல்லாரும் வெளில போறாங்க. வெளில போகும்போது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஹிந்துத்துவைஸ் ஆகுது மீடியா. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்துத்துவைஸ் ஆகுது. இவங்களெல்லாம் எந்த அளவுக்கு மீடியா விட்டு ஓரம் கட்டினாங்க அப்படின்னா, இவங்க 3 பேரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் இப்ப யூடியூபர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஒரு மீடியா ஹவுஸ் இல்லை. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. பட் ஓகே, அப்போ ஹிந்துத்துவைஸ் ஆகுது மீடியா. நேஷனல் மீடியா தொடர்ச்சியா வந்து முஸ்லிம்ஸ் மேல ஹேட் பரப்புறது, பாசிசத்தை பரப்புறது, டிசென்ட்டை வந்து கிரிமினலைஸ் பண்றது, கவர்மெண்ட் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறத கிரிமினலைஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஓப்பனா ஜாதி வெறியோட நடந்துக்கிறது, தலித் அட்ராசிட்டிஸ் வந்து அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறது, இப்படின்றது தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம எல்லாம் தொடர்ச்சியா என்ன சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா,
டேய் நீங்க போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா அது வந்து இவங்களுடைய கோர் ஓட்டர் பேஸோட மனசுக்குள்ள போவே இல்லை. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இவ்வளவு நாள் ஒரு மேட்டுக்குடி மீடியா இருந்துச்சு, அந்த மீடியாவை தூக்கி போட்டு நிஜமான மீடியா வந்திருக்கு, இவன் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் பிரேக் ஆனது எங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட். இது காலிஸ்தானி அது இதுன்னு பேச ஆரம்பிச்சாங்களா. பேசின உடனே நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு ஹிந்தி நியூஸ் சேனல் முந்தின நாள் காலிஸ்தானின்னு அந்த திட்டிட்டு அடுத்த நாள் போய் அவங்க ரிப்போர்ட்டர் போய் ஒப்பீனியன் கேட்க போகுது இதுல ப்ரொடெஸ்ட்ல. உன் டிவிக்கு நான் பேச மாட்டேன் கிளம்பிட்டான். அது ஆர்ட்ஸ் தக்கா இல்ல ஒரு அஞ்சனா ஓம் கஷ்யப்போடைய சேனல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா ஹிந்தி நியூஸ் சேனல். அவன் வந்து உன் டிவி கிட்ட நான் பேச மாட்டேன், நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் உள்ள கிராக். இன்னைக்கு அந்த நம்பிக்கையில ஒரு விரிசல் விழுந்திருக்கு. இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஆல் தீஸ் யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் த பேஸ், கோர் பேஸ் ஆஃப் பிஜேபி, அவங்க எல்லாரும் போயிட்டு டெல்லியில போயிட்டு அவங்களுடைய ரைட்ஸ்க்காக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அப்ஜெக்டிவ் மேல ப்ரொடெஸ்டோட அப்ஜெக்டிவ் மேல நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம். பட் வி ரெஸ்பெக்ட் தேர் ரைட்ஸ் டு ப்ரொடெஸ்ட் அண்ட் வி வாண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த இடத்துல அவன் போய் அப்படி கேட்கும்போது அவனையே மீடியா எப்படி கேரக்டரைஸ் பண்றதுன்றத அவன் பார்க்கறான். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் 2012 எப்படி 2012 மீடியா மேல ஒரு கம்ப்ளீட் டிஸ்கிரெடிட்டட் நிலைமையில மீடியா இருந்ததோ அந்த மாதிரி நேஷனல் மீடியா பிஜேபியோட கோர் ஓட்டர் கேஸ்ல முதல் தடவையா அவ்வளவு தூரம் டிஸ்கிரெடிட் ஆகலனாலும் ஒரு விரிசல் விழுந்திருக்கு. இந்த விரிசலை அப்போசிஷன் பார்ட்டிஸ் நம்மலாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? இந்த பசங்க கிட்ட இப்போ அதுல ஒரு சின்ன செக்ஷன் கண்டிப்பா மோடி மீது இருக்கிற மாயை விலகி வெளியே வருவான். அவன்கிட்ட நம்ம என்ன பேச போறோம், அப்படி அவன்கிட்ட எப்படி இதை நம்மளுடைய பாலிடிக்ஸை எடுத்துட்டு போறோம் அப்படின்றதுதான் ஜந்தர் மந்தர்ல நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி.